அன்னபூர்ணி பார்த்து வந்து தாங்கவே முடியாம அழுறாங்க. நம்ம வந்து பைரவியால தாங்க முடியல. என்னால தான் அத்தைக்கு இது நெலம. நான் இப்ப இப்ப என்ன பண்ணுவேன்? அத்தை எப்படி நான் உங்க முகத்த ஏறெடுத்து பார்ப்பேன்? அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்க. உள்ள வராங்க. உள்ள வந்தோனே "பைரவி நீ வந்துட்டியாம்மா? எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. ஏன்னே தெரியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு வாக்கு குடுப்பியாம்மா? என் கூடவே இருப்பியாம்மா? வீட்ட விட்டு போக மாட்டல்ல? அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. "இல்ல அத்தை நான் போக மாட்டேன் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அழறாங்க. உடனே வந்து எனக்கு அடிபட்டதும் நல்லதா போச்சுல்லம்மா, இல்லைன்னா நீ என் பேச்சு கேட்காம போயிட்டுருப்பல்ல அப்படின்னு. ஐயோ அத்தை, எனக்கு என்னால் முடியல அத்தை, நீங்கள் வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. சரிங்க அத்தை நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னா, போகலாமா? அத்தை நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்கிறது அத்தை அப்படின்னோட, இங்கே பாருமா நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன்னு சொல்லு, மற்றபடியெல்லாம் வேறு எதுவும் சொல்லக்கூடாது சரியா அப்படின்றாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து பைரவி வந்து நம்ம அன்னபூர்ணியை கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு எல்லாருமே பதறி போகிறாங்க. "என்னாச்சு அன்னபூர்ணி உனக்கு?" அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. உடனே வந்து "என்னம்மா ஆச்சு?" அப்படி சொல்லிட்டு சிவா ஓடி வந்து பார்க்குறாருமா. "என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு?" சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மயக்கமாயிட்டேன், பிபி ஏதாவது லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டுருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, அதனால தான் பிபி அதிகமாகிடுச்சோ கம்மியாயிடுச்சோன்னு தெரியல, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன், பைரவி தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டா, பைரவி தான் என்னை பத்திரமா பார்த்து கூட்டின்னு வரா, நம்ப முடியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு வந்து அவங்க பையன். உடனே வந்து இவன் இப்படி தான் எப்போவுமே, விடு பைரவி பார்த்துக்கலாமா, நீ வாமா அப்படி சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பரவாயில்ல என் அம்மாவை நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆர்வம் வந்து கை வைக்கிறாரு. நான் அதான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு. நான் என்ன இது அதிசயமாக இருக்கே, பைரவியா இது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஆர்வம். அடுத்து வந்து அவங்கள கூட்டின்னு போய் படுக்க வைக்கிறாங்க. இங்கே இந்த மாத்திரை நீங்கள் சாப்பிடுங்க. எதுக்குமா மாத்திரை? இல்லை டாக்டர் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, அதனால் கொஞ்ச நாளைக்கு இந்த மாத்திரை சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சத்தெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கா, இந்த மாத்திரையை நானே எடுத்து வந்து கொடுத்துட்றேன் தினமும், நீங்கள் யார்கிட்டையும் வாங்கி சாப்பிடாதீங்கனால. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உன் கையில் நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேம்மா, உன் கையால் நீ வந்து இந்த உலகத்தை போகிற விஷயத்தை கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. ஐயோ அத்தை அப்படிலாம் பேசாதீங்க அத்தை அப்படி சொல்லிட்டு பைரவி இன்னும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பைரவி வந்து மாத்திரை கொடுத்தோன்னு வாங்கி சாப்பிட்றாங்க. சரிங்க அத்தை உங்களுக்கு வேறு ஏதாவது செஞ்சு எடுத்துனதுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, இருங்க அத்தை நான் கஞ்சி செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் படுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு போகிறாங்க. இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா, கோபக்காரியாக இருந்தாலும் குணவதியாக இருக்கா, ஆனால் இந்த குணத்தை எல்லாம் காட்டாமல் இவ்வளோ நாள் வச்சுருந்தா, உண்மையிலேயே இவ கடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து ஒன்றும் புரியாமல் கஞ்சி செஞ்சுட்டு இருக்க பைரவி பார்த்துட்டு, என்ன பைரவி என்ன பண்ணுற சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க. இல்லை அத்தைக்கு வந்து மெடிசன் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் கஞ்சி செஞ்சு செய்யலான்னு சொல்லிட்டு, உனக்கு தான் இதெல்லாம் செய்ய தெரியல, நான் செய்கிறேன் கூட அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல எப்படி செய்யணும்னு சொல்லி நானே செஞ்சு தரேன், இனிமேட்டு அத்தையை நானே கவனிச்சுக்கிறேன் சிந்து அப்படின்னோடனே. ஒன்றும் புரியல சிந்துவுக்கு. பைரவியா இது மாற்றமாக இருக்காளே, ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, உடனே வந்து பைரவி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றாங்க. என்ன சிந்து உண்மையிலே சொல்லி என்கிட்ட நீ ஏதாவது மறைக்கிறியா, ஏதோ உண்மையை மறைக்கிற மாதிரி தோணுது, உண்மையிலே அத்தைக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன், என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அப்படி சொல்லிட்டு அது வந்து சிந்து அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே மாதிரி அத்தை வந்து திடீர்னு மயக்கச்சு விழுந்துட்டாங்க, அதனால் வேறு வழி இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன், அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் சிந்து கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்வா, வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க, அத்தைக்கிட்ட சொல்லிடுவாங்க, அத்தைக்கு இந்த நிலைமைக்கு வந்து அவங்க சீக்கிரமாக வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க தாங்கிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எதாவது ஆகிடும், இதை சொல்லக்கூடாது வெளியே அப்படி சொல்லிட்டு பைரவி முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ நாள் சொல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் நாளைக்கு சொல்லாமல் இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன பைரவி யோசிச்சுட்டே இருக்கேன், என்கிட்ட உண்மையை சொல்லலாம்ல அப்படின்னோடனே, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், பொய்யா சொல்கிறேன் அப்படின்றாங்க. யோசிக்கிறாங்க சிந்து என்ன ஆச்சுன்னு.